போக்குவரத்து துறையை சிறப்பான முறையில் செயல்படுத்துகிற மாண்புமிகு அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கு இன்றைக்கு பேருந்து வழித்தட பயணத்தை துவக்கி வைக்கக்கூடிய இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள், எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர்கள், அமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கையை உடனே செய்து கொடுங்கள் என்று நமது பகுதி மக்களுடைய குறையை போக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்து தந்திருக்கிற போக்குவரத்து கழகத்தினுடைய பொது மேலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் முத்துக்குமாரசாமி அவர்களே, உதவி மேலாளர் வணிகம் அண்ணன் ராஜேஷ் அவர்களே, PRO மக்கள் தொடர்பு அதிகாரி அண்ணன் பாண்டியன் அவர்களே, கிளை மேலாளர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே, கண்காணிப்பாளர் அண்ணன் ராஜா அவர்களே, தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் செந்தில்குமார் அவர்களே, ராஜா அவர்களே, போக்குவரத்து ஆய்வாளர்கள் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, ரகுராமன் அவர்களே, நம்முடைய ஓட்டுநர்கள், நமக்காக தன் உழைப்பையெல்லாம் அர்ப்பணித்து பணியாற்றுகிற ஓட்டுநர்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, நடத்துனர் மகேந்திரன் அவர்களே, இந்த இனிய விழா இங்கே நடைபெறுவதற்கு அமைச்சரிடம் தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற பிறகு அதிகாரிகளிடத்தில் நான் சென்னையில் இருந்தாலும் எடுத்துச் சொன்னேன். 2 மணி நேரம் தொகுதியில் இருப்பதற்கான சூழலில் காலையில் புறப்பட்டு மதியம் 1 மணிக்குள்ளாக திரும்பிவிட வேண்டும். 3 நாள் காத்திருந்து இந்த போக்குவரத்து இயக்கினால் கூட 3 நாள் பாதிப்புக்குள்ளாவார்கள் மக்கள். கடைகோடி மக்கள் பயனடைய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிற முதலமைச்சர், ஏழைகளின் முதலமைச்சர், அதை ஏற்று செயல்படுகிற போக்குவரத்து அமைச்சர் கொடுத்த புண்ணியாண்மை ஆண்களே விரைவில் கொடுத்ததற்கு பிறகு அதை கோரிக்கையாக வைத்த நான் காலதாமப்படுத்துவது முறையல்ல என எண்ணிதான் நேற்று வரை சட்டப்பேரவை காலையில் பயணம், மதிய திரும்பும், மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு சென்னையிலே கலந்து கொள்ள வேண்டிய சூழல். அதற்கிடையில் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய மேலாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் சே. ராமலிங்கம் அவர்களிடத்திலும், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் மாவட்ட செயலாளர் சு. கல்யாண சுந்தரம் அவர்களிடத்திலும் எடுத்துச் சொன்ன பொழுது நாங்களும் வந்துவிடும்